நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி நீரிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? செமையா இருக்க, சூப்பரா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி. ஆனால் அந்த திங்கக்கிழமை அப்படின்னு வர்றப்போ எப்பவுமே இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் நமக்கு ஐயோ திங்கக்கிழமையா ஸ்கூல் போகணுமே, கிளாஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மனநிலை. எப்போ அதை மாற்றிக்க ட்ரை பண்ணாலும் அது அந்த திங்கக்கிழமைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா அது அப்படியே நம்ம கூடவே அப்படியே ரொம்ப பெரிய பாரம் மாதிரி தோத்திட்டு வந்துடும். ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமையா அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த நாள் எதிர்கொண்டாச்சு இல்லையா? ஸோ சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியாக தொடங்கியிருக்கிறோம், கடவுளுக்கு நன்றி சொல்லி. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மனிதர். ஸோ வேலைக்கு போகணுமா ஐயோ அப்படிங்கிறதே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் காட்டுக்கு என்ன பண்றாரு, மரம் வெட்டுற வேலைக்கு என்ன பண்றாரு, போறாரு. போயிட்டு இருக்கப்போ கூட அவருடைய பையனை, குட்டி பையனை என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. அந்த பையன், சின்ன பசங்க எப்பவுமே நிறைய என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அது ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இது எப்படி, இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் உயரமா இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு பழைய பேர் என்ன, அதோட புது பேர் என்ன, ஏன் இந்த பேர் வச்சாங்க, இப்படின்னு வந்து அடுக்கடுக்கா கேள்விகள். அவங்களுக்கு எப்படிதான் கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த பையன் இதே மாதிரி என்ன பண்றான், கேட்டுட்டு போறாரு. அவர் ஏற்கனவே வேலை செய்யறதே கடுப்பான என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. இந்த பையன் இவ்வளவு கேள்வி கேட்டது ரொம்ப டென்ஷனா, ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு, ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஒரு வாட்டு கண்டு காணாத மாதிரி என்ன பண்றாரு, போறாரு. ஆனா இந்த பையன் கேள்வி கேட்கறது என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. அப்ப மரம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடையில் போட்டு என்ன பண்றாரு, மரம் வெட்டிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு கடன் சொல்ற, இந்த மாதிரி அப்பா நான் மரம் வெட்டிட்டு இருக்கேன், நீ மரத்தை ஃபுல்லாக என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா ஓகே நீங்க எல்லாம் வெட்டுங்க அப்படின்னு அவர் வெட்டி. அப்பவும் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அப்பா அப்பா அப்பான்னு ரொம்ப பயங்கரமா போட்டு, சில பிள்ளைங்க கேட்கும் இல்லையா, சில ரொம்ப எந்துவாய் சில முக்கியமான கேள்வி, அவங்களுக்கு உடனே பதில் தெரியும்னு நினைக்கிற கேள்வி போட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த பையன் கேட்குறான், அப்பா 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 அப்பான்னு. என்னடா உன் பிரச்சனை, அப்பா அப்பா அந்த ஆறு போகுது இல்லையா, அந்த காட்டாறு எங்கப்பா போய் சேருது, அப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகுது, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு வேலையை இது பண்றாரு. இவனு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் சரி டே மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சொன்னேன், எங்கடா எடுத்துகிட்டு வந்திருக்கணும், நீங்கள் தானே சொன்னீங்க ஆறு நம்ம வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், ஆற்றுல போட்டாச்சு அப்படின்னு. அப்பா அப்பதான் யோசிக்கிறார், கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. சில நேரங்கள் நாம பொறுமையாக குழந்தைகளிடம் கையாளுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று மைண்ட் செட். எல்லாமே நேரலையான ஒரு எரிச்சல் அடைந்த மனநிலையோடு என்ன வேலை செஞ்சாலும் நம்ம செய்யக்கூடிய வேலையோட ரிசல்ட் எப்படிதான் அமையும் இருக்கும். சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, சாமர்த்தியமான விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்தா கத்துக்கிறாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம்,
மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். சிறப்பு, அற்புதம். இதை விட என்ன சொல்றது, ஒரு அட்டகாசமான ஆலய தரிசனம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு எனர்ஜியோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம இங்க இருந்து என்ன மெசேஜ் கொண்டு போக போறோம்? ஸோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி. வேலைக்கு சென்ற ஒரு அப்பா, ஆனா வேலைக்கு அவர் என்ன பண்ணலாம், விருப்பம் இல்லை. இல்ல, இன்னைக்கு அந்த அப்பா போல தான் பலர் என்ன பண்றோம் அப்படின்னா, செய்யக்கூடிய வேலையை விருப்பம் இல்லை. யாருக்கிட்ட நான் பல பேர்கிட்ட நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல ஒரு 90-95% பேர் 95 பேர் என்னதான் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, விருப்பம் இல்லை, ஏதோ வேலை செய்யறோம், வேற வழியே இல்லை, என்னமோ இங்க வந்து நாங்கள், அதாவது ஒவ்வொருத்தருமே நான் அணுகக்கூடிய மனிதர்களை என்னமோ ஜெயிலில் கடந்து வேலை செய்யற மாதிரியான ஒரு மனநிலை ஃபீல். அது ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மூஞ்சிக்கு நிறைய கேட்டுருவோம். அப்புறம் என்னத்துக்கு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற, வேற வேலைக்கு போக வேண்டியதானே நீ அப்படின்லாம் ஃப்ரெண்ட். மற்ற நபர்களுக்கு வந்து கொஞ்சம் பரிச்சயமா இல்லாத நபர்கள், அப்பப்போ தெரிஞ்ச நபர்கள் இருக்கும், அவங்க டப்புலாம் என்ன பண்ண முடியும், டக்குன்னு கேட்க முடியாது. அப்போ என்னடா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பலருக்கு என்ன அப்படின்னா, அதை பார்க்கக்கூடிய வேலையில் என்ன இல்லை, திருப்தி இல்லை. ஆனா அந்த வேலை திருப்தி இல்லாதது போல காரணம் வந்து அந்த வேலையோ அந்த சூழலோ எதுவுமே கிடையாது, நாம தான். ஏன் அப்படின்னா, அந்த புறமாற்றம் அப்படிங்கிற ஒண்ணு, அதை என்னை சுற்றி இருக்கக்கூடிய புறமாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா, முதலில் அகத்தில் நான் என்ன பண்ணணும், மாற்றத்தை காண வேண்டும். எனக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அது போலதான் எனக்கு இன்னொருத்தவங்களை என்ன பண்ண தோணும், பார்க்க தோணும். எனக்கு நான் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு மனிதர் அதே போல் ஒரு சில அவர் ஏதோ சம்திங் தனியாக போராட வைக்கிறாருன்னா, ஒரு நான் செய்யக்கூடிய அதே தவறை செய்வானோன்னு தான் நினைக்க தோணுமே தவிர, ஏன்னா என்னுடைய அறிவு அவ்வளோதான், என்னுடைய அறிவு, நான் என்ன பார்க்குறேன், நான் என்ன செய்கிறேன், அவ்வளோதான் என்னுடைய அறிவு. அப்போ அதே அறிவு கொண்டு தான் நான் மற்றவங்க என்ன பண்ணுவேன். ஸோ அப்போ நான் செய்யக்கூடிய தவறு தான் அவங்களும் செய்வாங்க. அப்போ அந்த ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இந்த உலகை நான் அணுகுகின்ற பொழுது எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அகமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன்னா, அது எப்படி நான் நேர்நிலையாக மாற்றிக்கொள்வது, அதற்கு நான் என்ன செய்யணும், அந்த ஆஃபீஸ் செய்யணுமோ இல்லை ஆஃபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்க செய்யணுமோ, அதெல்லாம் விஷயமே கிடையாது. மாற்றம், அகமாற்றம் வந்துச்சுன்னா புறமாற்றம் தன்னால் என்ன பண்ணணும், நிகழ தொடங்கிவிடும். அப்போ அந்த அகமாற்றத்திற்காக செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு போகிறத வேலைக்கு போகிறோன்னு மகிழ்ச்சியோட போங்களே தவிர, எனக்கு ரொம்ப லைஃப் சென்டென்ஸ் ஒரு என்ன சொல்கிறேன், ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, ஜெயிலுக்கு போறோம் அப்படிங்கிற மனநிலையோட என்ன பண்ணாதீங்க, போகாது. இல்ல அப்படி ஜெயிலுக்கு போனா கூட நானும் ஜெயிலுக்கு போறேன் ஒரு சந்தோஷத்தோட போகலாம், அந்த மாதிரி கூட போகலாம். எனக்கு இதை சொல்லும்போது, எனக்கு ஹாஸ்டல்ல
படிக்க ஃபர்ஸ்ட் யூஜி ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல், அதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் லைஃப் போகிறப்ப என்னோட சீனியர்ஸ் என்கிட்ட சொன்னது, எங்கள் ஹாஸ்டல் வந்து சென்ட் சேவியர்ஸ் ஹாஸ்டல். அங்கே நீங்கள் பாளையங்கோட்டையில வந்து கேட்டிங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், சென்ட் சேவியர்ஸ் ஹாஸ்டலில் ஜெயில் சேவியர் ஹாஸ்டல்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா ஜெயில் சேவியர் ஹாஸ்டல் சொல்லி எனக்கு அதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா ஜெயில் சேவியர்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உள்ள டார்ச்சர் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஹாஸ்டல் லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப செம்மையான ஹாப்பியான லைஃப். சில டைம் வீட்டில் ஃபோன் பண்ணி என்னடா அந்த மாதிரி வீட்டுக்கு வரையான்னு கேட்டால் கூட என்ன பண்ண மாட்டோம், ஹாஸ்டல் இருந்துட்டு வீட்டுக்கு போக மாட்டோம். இல்லை இங்கே இருந்துக்கிற இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லியாவது என்ன பண்ணியிருப்போம், ஹாஸ்டலில் இருந்துருப்போம். வீட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனா அதை சொல்லக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயில் சேவியர் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது ஏதோ ஒருத்தர் யாருக்கோ தோணிச்சு ஏதோ என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம் கிடையாது. அப்போ அது போல நாம வேலை பார்க்கக்கூடிய பல பணித்தளமும் அப்படிப்பட்ட ஒன்று தான். நம்ம என்ன ஏதோ ஒரு நம்ம கிட்ட வரும்போதே ஒருத்தங்க சொல்றாங்க, எனக்கு அதே மாதிரி காலேஜில் சேரும்போது ஒரு குறிப்பிட்ட பேராசிரியரை பற்றி அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அவரெல்லாம் பசங்க பார்க்க போனாலே என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு தான் அவரை பார்க்க போவாங்க. இல்லாட்டினா அவர் மிரட்டல என்ன பண்ணிடுவாங்க, பேண்ட்ல உச்சா அப்படிலாம் என்ன பண்ணிருக்காங்க சொல்லி பயன்படுத்திருக்காங்க. அப்போ அந்த மனிதரை நம்ம அணுகுகின்ற பொழுது நம்ம கிட்ட மைண்ட் செட் என்னதான் இருக்கும், அந்த பயத்தோட தான் அவரை போயிட்டு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை முதல் நாம என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஒரு அற்புதமான தலைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நிறைய பேர் நம்ம வந்து வேலை ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு அற்புதமான தலைப்பு. இன்னும் தொடர்ந்து பேசலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம். மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே, இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர்,
இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பவனியின் பொழுது பாடுகிற பாடலாக இருக்கிறது. அந்த பவனி எங்கே துவங்குகிறது, எப்படி துவங்குகிறது என்பது எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், அவர்கள் எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து எருசலேமை நோக்கி, திருக்கோவிலை நோக்கி செல்கிற பொழுது பாடுகிற ஒரு பாடலாக இருக்கலாம் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கிருந்து புறப்பட்டு இந்த பவனியானது செல்கிறது. அப்படி செல்கிற பொழுது 2 பாடல்கள் குழுவானது பாடுகிறது. ஒரு பாடல் குழு பாடுகிற பாடலுக்கு எதிர் கேள்வியாகவும் பதில் சொல்வதாகவும் இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. எனவே தான் இந்த 2 பாடகர் குழுக்களுக்கு மத்தியிலே பாடப்படுகிற ஒரு சிறந்த பாடலாக இருக்கிறது. இன்னைக்கு பல சமயங்களில் பார்க்கிற பொழுது 2 பாட்டு கிளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே சண்டை தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது மிக அருமையாக ஒருவர் கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக, மாற்று கேள்வி கேட்கிற விதமாக அருமையாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. இந்த முதல் பாடல் குழுக்கு 2வது பாடல் குழு எதிரொலியாக பாடுகிறது. அந்த முதல் பாடல்கள் குழு கதவை பார்த்து, வாயில் நிலைகளை பார்த்து உயர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறது. மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். உயர்ந்து நில்லுங்கள். எவ்வளவு உயரத்துக்கு அந்த கதவு அமைக்கப்பட வேண்டும் தெரியாது. கடவுள் எவ்வளவு உயரமானவர், எவ்வளவு அகலமானவர் தெரியாது. இந்த அண்ட சராசரம் முழுவதும் நிறைந்திருக்கிற கடவுள் அந்த வாயில் வழியாக நுழைந்து வருகிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அப்படி கடவுள் வருவாரா? அப்போ எதற்காக இந்த வாயில் நிலைகளை உயர்ந்து நில்லுங்கள், கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது சொன்னால், ஒரே ஒரு 6 அடி அகலமுள்ள ஒரு பெட்டி என்று தான் சொல்ல வேண்டும். இதை கேட்ட உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கை பேழையை அழகா பவனியாக கொண்டு வருகிறார்கள், பாடலோடு கொண்டு வருகிறார்கள். அது அந்த கதவுக்குள்ளாக நுழைகிறது. கடவுளுடைய நோக்கத்திற்கு என்ன வேணும்? எதுவுமே வேணாம். இது 6 அடி பெட்டி போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கருணைக்கு என்ன வேண்டும்? இது மட்டும், இந்த உடன்படிக்கை பேழை மட்டும் போதுமானதாக இருந்தது. இந்த உடன்படிக்கை பேழை தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாமாக இருந்தது. ஒரே ஒரு மனிதனால் எல்லாமே வந்துவிடும் சொன்னால், கடவுள் என்கிற அந்த இறை மனிதனால் எல்லாமே வந்துவிடும். எனவே தான் இந்த ஒரே ஒரு பெட்டியை அவர்கள் மதிப்போடு, மரியாதையோடு, அந்தஸ்தோடு கடவுளுடைய நோக்கமாக, கடவுளுடைய கருணையாக அதை பார்த்து அதை கொண்டு வருகிறார்கள். 2வது பாடல் குழு கேட்கிறது, அது யார் என்று சொல்லி. போர்களில் வல்லவரான ஆண்டவர், பசாசின் தொல்லையிலிருந்து, வஞ்சனையிலிருந்து, எதிர்வினை தாக்குதல்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது விடுதலை கொடுக்க? 10 கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது கண்டிப்பாக அவர் அதை நமக்கு செய்வார். இந்த 10 கட்டளைகளை எந்த அளவுக்கு நாம் கடைபிடித்திருக்கிறோம், முதல்ல எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நினைவில் ஞாபகம் வைத்திருக்கிறோம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். மீண்டுமாக இந்த மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் என்று சொல்லி 2வது முறையாக அந்த பாடல் குழுவானது பாடுகிறது. மாட்சிமிகு மன்னர் அந்த கதவு வழியாக அருமையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அந்த உடன்படிக்கை பேழையை, அவர்களுடைய பாதுகாத்த கடவுளை, அவர்கள் உணவளித்த கடவுளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற பொழுது மீண்டுமாக 2வது பாடல் குழு கேட்கிறது, மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ என்று சொல்லி. இந்த நம்பிக்கை என்பது சும்மா சாதாரணமாக ஒரே தடவையில் வந்துடாது. ஒவ்வொரு தடவையும் இவர் யாரோ, இவர் யாரோ என்று இந்த 2 முறை கேட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக்கிக் கொள்கிறார்கள், தன்னுடைய நம்பிக்கையை அங்கு வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் எடுத்து காட்டுகிறார்கள். எனவே தான் 2வது முறை இவர் யாரோ என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை என்பது சும்மா வந்து விடாது. எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும் நமக்கு தேவையான நம்பிக்கை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். எனவே தான் அவர் மாட்சிமிகு மன்னராக இருக்கிறார். அது யாருன்னு கேட்டது, இவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர்தான் நம் கடவுள், போர்களில் வல்லவரான ஆண்டவர். அவர்களுக்கு வெற்றியை ஒவ்வொரு முறையும் கொடுத்தவர்கள். பாவம் செய்த பொழுது, அவர்கள் விலகி சென்ற பொழுது கூட அவர்களை தேடி வந்து மன்னித்து ஏற்றுக்கொண்ட கடவுள். எல்லோரும் சேர்ந்து இந்த படைகளின் ஆண்டவர் இவர்தான் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பேழையை பார்த்து இவர்தான் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் அதை மூடி இருந்தது.
ஆண்டவருடைய பிரசன்னம் அது வழியாக வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை அதனுள் இருந்தது. 10 கட்டளைகள் இருந்தது. மோசேயுடைய கோல் இருந்தது. அதில் மன்னா இருந்தது. இவை அனைத்தையும் ஆண்டவர் செய்த எல்லா செயல்களையும் அவர்களுக்கு அது சுட்டி காட்டியது என்பதை எந்த சூழ்நிலையில் நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து படைகளின் ஆண்டவர் இவர் என்று சொன்னார், சேனைகளின் ஆண்டவர் இவர் என்று சொல்லி அவர்கள் பெருமையாக தன்னுடைய படைக்கு தலைவராக இருக்கிறவர் கடவுள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் சாதாரணமாக கோயிலுக்கு வருகிற பொழுது கோயில் கதவு திறந்திருக்கும், நம்ம பாட்டுக்கு உள்ளே வந்துடுறோம், திரும்ப பூசை முடிஞ்சோடனே வெளியே போகிறோம், திருப்பலி முடிந்தவுடன் வெளியே சென்று விடுகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த விண்ணக கதவை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது எப்படி இருப்போம்? இதே பாடலை வெற்றியின் பாடலாக நாம் பாடிக்கொண்டு அந்த விண்ணக கதவு முன்னாடி போய் நிற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆலயத்தின் வாயில் முன்னாடி இந்த திருப்பாடலை ஒரு முறையாவது நின்று வாசிப்போமா? நினைத்து பாருங்கள். உண்மையிலேயே அது மாறும். மாற்றத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். கண்டிப்பாக அந்த கடவுளுடைய பேலை இருக்கிற கடவுளுடைய நற்கருணை பேலை இருக்கிற ஆலயத்தை நாம் நாடி வருகிற பொழுது மகிழ்ச்சி குரலோடு நாம் நாடி வந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி குரலை நம்முடைய ஆலய கதவுகளில் நாம் எப்படி நின்று ஆலயத்திலே ஆண்டவரை தரிசித்தோமோ அதே போன்று விண்ணக கதவை தாண்டி உள்ளே சென்று ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற ஆற்றலை கேட்போம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பழைய ஏற்பாட்டிலே அந்த உடன்படிக்கை பேழையானது எப்படியாக உடைய பிரசன்னத்தை காட்டியதோ, எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற நற்கருணை பேழையானது எங்களுக்கு அந்த பிரசன்னத்தை காட்டுகிறது. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற அந்த பிரசன்னத்தில் வீற்றிருக்கிற ஆற்றலையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு தருவீராக. மாற்று மன்னராகியவர் யாரோ என்று சொல்லாமல் நாங்கள் படைகளின் ஆண்டவனுடைய மக்கள் என்று சொல்லுகிற வல்லமை பொழிந்து வழி நடத்துவீராக. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நான் பணி செய்யக்கூடிய பணித்தளம் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட அதில் நான் பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொல்றாங்க? சேஞ்ச் இன்னர் டயலாக் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம கூட புலம்பி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு டயலாக் இருந்துச்சுன்னா, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல, இதை போய் என்கிட்ட கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய நெகட்டிவ் டயலாக் தான் நாமே வந்து பேசிட்டே இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பார்க்குறவங்க கூட நெகட்டிவாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துப்போம். ஓகே, இந்த ஆஃபீஸே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்குலாம் வந்துடுவோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த இன்னர் டயலாக்கை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். இது எனக்குரிய அலுவலகம், இது நான் செஞ்சால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்னர் டயலாக் நமக்குள்ளே பதிவாயிடுச்சு அப்படின்னா செய்கிற வேலையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக எனக்கு நம்முடைய அலுவலகத்திலே நான் சொல்லுவேன், என்னோட தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கல்லூரியில் வேலை பார்க்கும்போது சாட்டர்டே சண்டே லீவு. கல்லூரி வந்து ஒரு ஹாஃப் டே தான் இருக்கும். ஹாஃப் டே மீன்ஸ் 8:30 to 1:30 அந்த மாதிரி டூரேஷன்ஸ். அப்போ வந்து நிறையா போதுமான நேரங்கள் வந்து மற்ற வேலைகளை கவனம் செலுத்தமாக இருக்கும். ஆஃபீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷாக்கான விஷயம், சனிக்கிழமை ஆஃபீஸ் உண்டு, அது ஃபுல் டே உண்டு அப்படின்னு கேட்டோன்னே பயங்கர ஷாக்கு. வெள்ளிக்கிழமை வந்து நான் ஜாயின் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை வருது, நான் சாட்டர்டே சண்டே எங்கே போகலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போகலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க நாளைக்கு இந்த வேலைலாம் இருக்குது வந்து பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. நான் அப்போ கேட்குறேன், நாளைக்கு வேலைக்கு வரணுமா அப்படின்னு. ஆமா, சாட்டர்டே ஆஃபீஸ் உண்டு, தெரியாதா, இந்த வாரம் தானா அப்படிங்கிறேன். இல்லையே, எப்பவும் உண்டு, அந்த ஃபர்ஸ்ட் வீக் 3rd வீக் லீவா எதுவுமே கிடையாது. எல்லா சனிக்கிழமையும் ஆஃபீஸ் உண்டுங்கிறப்ப எனக்கு ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் லாக்டவுன் டைமில் தான் இங்கே கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த மைண்ட் செட்டு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா மாறுச்சு. ஓகே, நம்ம இது நம்மளுடைய ஒர்க், இது வந்து இது வேற டைப் ஆஃப் ஒரு ஒர்க், அப்போ இதில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே லீவ் இல்லையா அதை பற்றின கவலையெல்லாம் இல்லை. ஸோ அப்போ நம்ம முதல் இன்னர் டயலாக்கை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை நான் வெறுக்கிறேன், இது எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு பிடிக்கலன்னா என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். நம்ம கட்டாயப்படுத்தி யாரும் நம்மளை என்ன பண்ணாதான் இருக்க சொல்ல. நாம தான் நம்முடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவோ இல்லை நம்முடைய பொறுப்புகளின் காரணமாகவோ, மெயினாக அந்த குடும்ப சூழல் பொறுப்புகள்ங்கிறத காட்டிலும் பயம் தான் காரணம். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், எனக்கு இங்கேருந்து போயிட்டா நாளைக்கு வேற வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கே இவ்வளோ சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களா என்ன அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயே நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அப்போ அந்த பயத்தை நம்ம விடுத்து அதை நேர்மையான கண்ணோட்டத்தோடு மாற்றிக்க நாம நம்மளோட இன்னர் டயலாக்கை மாற்றிக்கணும். கண்டிப்பாக நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உடச்சி வெளியே வந்தாலே போதும், சூப்பரான லைஃப் அமையும். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பாடத்த பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 2 இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த திருவிழா. தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசு
ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. மோசேயின் சட்டப்படி ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட மரியன்னையும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க எருசலேம் ஆலயம் கொண்டு சென்றார்கள். புனித மரியன்னையும் புனித யோசேப்பும் குழந்தை இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்க எருசலேமில் வாழ்ந்தவரும் தூய ஆவியினை பெற்றவருமான சிமியோன் தூய ஆவியாரின் உணர்த்துதலால் ஆலயத்திற்கு வருகை தந்தார். குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திய சிமியோன் இறைவனை போற்றி, ஆண்டவரே, உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்று கூறினார். எருசலேம் ஆலயத்தில் அல்லும் பகலும் நோன்பிருந்து திருப்பணிகளை செய்த 84 வயது நிறைந்த இறைவாக்கினர் அன்னாவும் இயேசுவை அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வில் பங்கு கொண்டு எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் இயேசுவை பற்றி பேசினார். ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழா முதலில் கிபி 400ஆம் ஆண்டு எருசலேமில் பக்தியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டதாக அருட்துறவி எஜேரியா பதிவு செய்கிறார். கிரேக்க திருச்சபையில் இத்திருவிழா ஆண்டவரும் அவர் தம் தாயும் சிமியோனையும் அன்னாவையும் சந்தித்த விழா என்றும் மெழுகுவர்த்தி திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. கிபி 526ஆம் ஆண்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் கான்ஸ்டாண்டினோபில் நகரிலும் பரவியிருந்த பிளேக் நோய் அடியோடு நீங்கியதற்கு நன்றியறிதலாக பேரரசர் 1ஆம் ஜஸ்டினியனால் இத்திருவிழா கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இருளின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மக்களை ஆண்டவர் ஒளியின் மக்களாக மாற்றியருளும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான பகுதி, அற்புதமான பகுதி. இன்றைய புனிதரை பத்தி நாம் தெரிந்து கொண்டோம் என்றே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னாலும் கூட அதை நான் பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குன்னு சில வரையறைகள் என்ன பண்ணணும், வகுத்து கொள்ள வேண்டும். அதாவது வரையறைகள் என்ன அப்படின்னா, அந்த ஒர்க் ரிலேட்டடா சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை அலுவலகத்தில் நண்பர்களோட சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரோட் சைடு போய் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, ஜெபம் பண்றது, அது ஒரு சிலுவை போட்டோ ஜெபம் பண்ணியோ சாப்பிட்றத அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஒரு பழக்கம். அதை அப்படியே அவங்க அணிச்சு சில என்ன பண்ணிருக்கோம், மாறி இருக்கும். அது மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் எதுவும் போச்சு அப்படின்னா ஒரு செகண்ட் நின்று ஒரு பிதாசுதன் சிலுவை போடுறதோ, இல்லை ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், ஒரு மங்கள வார்த்தை ஜெபம், ஒரு தமத்திருத்துவ புகழ், இப்படி சொல்லி அந்த மூணையை சொல்லி ஜெபிச்சு அந்த ஆம்புலன்ஸ்லயோ இல்லை ஏதோ போறவங்களுக்கு வந்து எதுவும் நடக்காம இருக்கணும் ப்ரேயர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் என்னன்னா நம்ம பழகி கொண்ட பழக்கங்கள். நிச்சயமா அது போல நல்ல பழக்கங்களை அலுவலகத்துல காலைல வந்த உடனே ஒரு ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணுவேன், என் வேலையை ஆரம்பிப்பேன். நான் காலைல வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட பாடல் என்ன பண்ணுவேன், கேட்பேன். கேட்டுட்டு என் வேலையை என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி உங்களுக்குன்னு எது ஒரு பிடித்தமான ஒரு வரையறையாக, பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியா, சில டைம் நம்ம பிடிச்சவங்களோட போட்டோ என்ன பண்ணிருப்போம், நம்ம டெஸ்க்ல எல்லாம் என்ன பண்ணிருப்போம், வச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த போட்டோ பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அப்படி எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி பிடிச்சமான ஒரு மனநிலையோட வேலையை ஒரு நாள் தொடங்கி பாருங்களேன். நிச்சயமாக அந்த வேலையில மிகப்பெரிய மாற்றங்கள், கண்டிப்பா மன மாற்றமும் கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும் இல்லையா? தொடர்ந்து பேசலாம் ஜெய். அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லா
முல்லாவின் ஊருக்கு ஒரு மகான் வந்திருந்தார். அவர் மிகவும் இறுமாப்புடன் நடந்து கொண்டார். ஆனால் கொஞ்சம் ஞான விஷயங்களை அறிந்தவராகவே இருந்தார். மக்களும் அவரிடம் போய் ஞான உரையாடலை கேட்டு உரையாடி மகிழ்ந்தார்கள். ஆனால் பொதுவெளியில் அவர் இப்படியெல்லாம் பேசி மமதைத்தார், இறுமாப்பு அடைந்தார். உலகில் என்னை விட சிறந்த அறிவாளி கிடையாது. யார் வேண்டுமானாலும் எவ்வளவு சிக்கலான கேள்வியை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டு பதிலை பெறலாம், நான் தயார். இப்படி மமதை மார்தட்டி திரிந்தார். சேதி முல்லாவின் காதுக்கு போனது. அவரிடம் வெகு நாளாகவே ஒரு கேள்வி முன் மண்டையை பிராண்டி கொண்டிருந்தது. அதை அவரிடம் போய் கேட்டு விடுவது என்று நின்றார் முல்லா. மகாமகானே, சிக்கலான கேள்வி ஒன்று என்னிடம் இருக்கிறது, கேட்கலாமா? கேட்கலாம், கேட்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், கேளுங்கள், கேளுங்கள். அந்த கேள்வியை கேட்டுவிட்டார் முல்லா. ஒரு நள்ளிரவிலே கதவு பூட்டியிருக்கும் ஒரு பணக்கார வீட்டில் திறந்திருக்கும் சன்னல் வழியாக கையை விட்டு விலை உயர்ந்த பொருள்களை திருடுவது எப்படி? கேட்டவுடன் கத்திவிட்டார் மகன். உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு திருடனிடம் கேட்க வேண்டிய கேள்வியை போய் என்னிடம் கேட்கிறாயே? சீறி விழுந்தவரிடம் சீராமல் சீராக கேட்டார் முல்லா. தாங்கள்தான் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றீர்கள், அதான் கேட்டேன். பதில் சொல்ல முடியுமா முடியாதா? உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? இப்படி முல்லா உறக்க குரல் எழுப்ப ஊரை விட்டே ஓடிவிட்டாராம் அந்த மமதை மக்கு மகான், மமதைக்காரன். அவன் தன் நிழலையும் உயர்ந்ததாக உணர்வான். மமதை என்பது மெய்யை மறித்து மாயையில் மிதக்க வைக்கும் மனதின் மயக்கம். அது ஒரு வெறுமையின் அகங்காரம். வாழும் வாழ்க்கையில் மமதை கொள்ளாதே. பூமியை பிளக்கும்படி உன்னால் நடக்க முடியாது, மலையை விஞ்சும்படி உன்னால் உயர்ந்திடவும் முடியாது. நீ உடைந்து பாடையில் பயணம் போகும்போது ஒன்றுமே இருக்காது உன்னை சுற்றி. தான் என்ற ஆணவம் கொண்டவன் சுயநலத்தில் முன்னேறுவானே தவிர சுய சரிதையில் அல்ல, மறவாதே. ஆணவம் நிமிர்ந்து அடி வாங்கும், தாழ்ச்சி பணிந்து அடி பதிக்கும், பாதம் பதிக்கும். எடுத்தெறிந்து பேசுவது எளிது, எடுத்ததை திரும்ப பெறுவது கடினம், கடினம், கடினம். ஒரு சோப்பு குமிழ் போன்றதுதான் இந்த மமதையும் மண்ணாங்கட்டியும். உயர உயர பறக்க பார்க்கும், பலருக்கும் பகட்டாக காட்டிக்கொள்ளும், மினுக்கியபடி மிதக்கும். எல்லாம் அந்த மிதப்பு எல்லாம் ஒரு சில நொடிகள் தான் நட்பே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு, அதோட பேசிட்டு இருக்கிறோம். நான் பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததாக என்ன? விருப்பம் இல்லாத வேலை அப்படின்னா கூட நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வர்றப்போ அப்படியே வந்துருவோம், நைட்டு தூங்கி எழுந்த உடனே இல்லை இல்லையா? குளிச்சுட்டு சுத்தபத்தமா நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவோம்ல, அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை அப்படின்றதுல எதுவும் கிடையாது. பிடிக்காத வேலையை எப்படி பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம்னா, நம்மளை சுத்தி பாசிட்டிவா எல்லாத்தையும் திங்க் பண்ற மாதிரி. அலுவலகத்துக்குள்ள வந்தோன்னா நம்மளுடைய டேபிள், நம்மளுடைய இடம் அப்படின்றப்போ வந்த உடனே அங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி நம்மளே நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கலாம். அங்க ஒரு மோட்டிவேட் வேர்ட் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஆண்டவருடைய போட்டோவோ இல்லை மாதம்மா போட்டோவோ அங்க முன்னாடி வச்சுக்கலாம். வந்த உடனே அந்த டேபிள் ஃபுல்லா கிளீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறப்போ நம்மளுக்குள்ளவே நம்மள அறியாம சில மாற்றங்கள் வரும். நிச்சயம் நம்ம ஃபாதர் டேவிட் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் டெஸ்க் கிளீனா ரைடு வருவாரு சில டைம் ரைடுன்னு இல்லை, அவர் சும்மா அப்படி வாக் வரும்போதே பார்ப்பாரு, பார்த்தா கேட்டது டேய் டெஸ்க் வேலை பார்க்குற மாதிரியான இருக்கு, கொயன்னு என்ன பண்ணது இருக்குது, என்னடா இது கிளீன் பண்ணி வைடா அப்படின்னு. ஸோ அப்போ அந்த டெஸ்க் உண்மையில கிளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ளசண்டான மைண்ட் செட் என்ன பண்ணும், கொண்டு கொடுக்கும். அதை டெய்லி காலையில் கிளீன் பண்ணணும் இல்லை, ஈவினிங் முடிச்சு போகிறப்ப எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குதா. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்ன அப்படின்னா நாம இல்லாதப்போ நம்ம சிஸ்டத்தை யாரும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது வெரி சிம்பிள். என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம சில பொருட்களை என்ன பண்ணலாம், அழகாக நான் ஊருக்கு எங்கே 2 நாள் 3 நாள் லீவ் போகிறேன் அப்படின்னா டெஸ்க்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட்செட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், கரெக்டாக அதில் மாட்டி எல்லாமே என்ன பார்க்குறப்போ அது கரெக்டாக வச்ச இடத்துல இருந்துச்சுன்னா யாருமே என்ன பண்ணல, அக்சஸ் பண்ணலாம். ஏதோ சம்திங் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஏதோ உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம போகிறப்போ அந்த டேபிள் என்ன பண்ணணும், க்ளீனாக இருக்கணும். நண்பர்களே சொல்லிடுவாங்க டேபிள் க்ளீனாக இல்லைன்னா 2 நாள் லீவா அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால்
டெஸ்க் என்ன பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி 2 நாளைக்கு கழிச்சு வர்றப்போ அது எப்படி பார்த்தா ப்ளசண்டாக இருக்கணும் வச்சுட்டு போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கேரக்டரே அது நம்மளுடைய இடம் வந்து அழகாக வெளிப்படுத்தும். எவ்வளோ டீசெண்டாக இருக்கு, எவ்வளோ ப்ரெசென்டபிளாக இருக்கு, அப்போ அந்த பர்சன் அப்படிதானே இருப்பாருன்றதை வெளிப்படுத்தும். நிச்சயமாக. ஸோ அது போல நம்மளுடைய டெஸ்க்கை க்ளீனாக வச்சுக்கோம். இன்னும் இது போல வேறு விஷயம் இருக்குங்கிறது தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவும் வாசிப்பும். வாசிப்பு என்பது நல்ல ஆளுமைகளின் ஒரு பழக்கம். வாசிப்பு மனிதர்களுடைய ஆளுமையை மேம்படுத்துகிறது. வாசிப்பு தலைமை பண்பை உருவாக்குகிறது. பிரான்சிஸ் பேக்கன் என்னும் அறிஞர் சொல்லியிருக்கிறார், ரீடிங் மேக்கத் மேன். வாசிப்பே மனிதரை உருவாக்குகிறது. எனவே வாசிப்பது நல்ல ஆளுமைகளின் பண்பு, நல்ல ஆளுமைகளின் பழக்கம். இயேசு வாசித்தாரா இல்லையா என்பது நல்ல ஒரு கேள்வி. இயேசுவை பற்றி 2 விதமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் முறையான கல்வி, முறை சார்ந்த கல்வி பெறவில்லை, ஆனால் முறைசாரா கல்வி அவர் நன்றாக பெற்றிருந்தார். யோவான் நற்செய்தி 7:15 நம்ம வாசிக்கிறோம், படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது என்று யூதர்கள் வியப்புற்றார்கள். ஆகவே படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது? ஒரே வாக்கியத்தில் 2 செய்தி இருக்கு பாருங்க. அவர் முறை சார்ந்த படிப்பு பெறவில்லை, ஆனால் அறிவாற்றல் மிக்கவராக இருந்தார். முறைசாரா கல்வி இயேசு பெற்றிருந்தார். இயேசுவுக்கு வாசிக்க தெரியும். இயேசு வாசித்தார், பிறரையும் வாசிக்க தூண்டினார். லூக்கா நற்செய்தி 4:16 நாம் வாசிக்கின்றோம், இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். வாசிக்க எழுந்தார். நல்ல ஒரு செய்தி. ஆகவே இயேசு மறைநூலை வாசித்தார், தான் வாசித்தார், பிறருக்காக வாசித்தார், பிறரையும் வாசிக்க தூண்டினார். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 12:3 பார்க்குறோம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? நீங்கள் அதை படிக்கலையா? நீங்கள் வாசிக்கலையா என்று கேட்கிறார். மத்தேயு 12:5 நாம் வாசிக்கிறோம், ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா என்று இயேசு கேட்கிறார். பலமுறை அப்படி அதை கேள்வி கேட்கிறார், நீங்கள் வாசிக்கலையா? ஆகவே வாசியுங்கள். வாசியுங்கள் என்றால் 2 பொருளில் இயேசு சொல்கிறார். ஒன்று வாசிக்கிற பழக்கம், இன்னொன்று வாசித்ததை புரிந்து அதன்படி நீங்கள் வாழ்வதில்லையா என்று இயேசு கேட்கிறார். ஆகவே இயேசுவிடம் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அவர் இறை வார்த்தையை, திருச்சட்டத்தை வாசித்தார், மறைநூலை நன்கு கற்றறிந்தார். பிறரிடமும் நீங்கள் அதை வாசிக்கவில்லையா என்று கேட்டார். வாசித்தபடியே வாழ்ந்து காட்டினார். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. இவ்வாறு இயேசு வாசித்ததை வாழ்ந்து காட்டினார். நீங்களும் அதை வாசிக்கவில்லையா என்று பிறரை கேட்டு நீங்கள் வாசித்தவாறு நெல்லுங்கள், வாசித்தவாறு வாழுங்கள் என்று அவர்களிடம் கேள்விகளையும் இயேசு எழுப்பினார். நல்ல ஆளுமைகள் வாசிக்கின்றார்கள், பிறரை வாசிக்க தூண்டுகின்றார்கள், வாசித்தவாறு வாழ தூண்டுகிறார்கள். இயேசுவைப் போலவே நாமும் வாசிப்போமாக, வாசித்ததை வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் விருப்பம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு அலுவலகத்துக்கு செல்றோம், இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதை விருப்பமாக்கி கொள்வது எப்படி அப்படின்னு தான் அடுத்ததாக. ஸோ அடுத்ததாக அதை விருப்பமாக்கி கொள்வதற்கு செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல நேரங்களில் இந்த வேலையை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜாப், இதில் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும், அந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக எனக்கு ப்ரொமோஷன் வேணும், நான் கீழே படிநிலையில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் உயர்மட்ட நிலைக்கு என்ன பண்ணணும், போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய விருப்பமாக இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணால், எனக்கு இந்த இடத்துல ஜாப் கிடைச்சா போதும். 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஃபிசிக்ஸ் டியூஷன் போவேன். அப்போ டியூஷன் எடுக்கிறாங்க மேம் சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அதான் உங்கள் டார்கெட், அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும், படிக்கணும், அதுதான் உங்கள் டார்கெட், படிங்க படிங்க படிங்கம்பாங்க. நமக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, படிக்கவும் இல்லை, நம்ம போகவும் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் இதுதான். அதாவது அது வேணும், நான் இல்லைன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபோக்கஸ்டு மைண்ட் கண்டிப்பாக வேணும். ஆனால் அது ஒன்று மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ வேலைக்கு இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தா போதும்பா, உன் கனவு என்ன, லட்சியம் என்ன, எனக்கு இந்த பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைச்சா போதும், அது என்ன வேலை கிடைச்சாலும் போதும், நாங்கள் போய் என்ன பண்ண செட்டில் ஆயிடணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படி தான் இருந்துச்சு, இந்த கவர்மெண்ட்டில் போய் எனக்கு வேலை கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் நான் போய் இதை வளர்றேனா இல்லையாங்கிறது யாருக்கும் என்ன பண்ணுறாங்க திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஆனால் அப்படி இல்லாமல்
என்னுடைய வேலை நான் பார்க்குறேன், அதில் என்னுடைய திறமையை வளர்த்து கொள்ளும் வண்ணம் என்ன இருக்குது, இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த இடத்துல போய் வேலை கிடைச்சா போதும்னு எந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, வேலை கிடைச்ச பிறகும் என் திறமையை வளர்த்து கொள்வதில் தான் நான் ஹார்ட் ஒர்க் போடணுமே தவிர, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோ, இல்லை இந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் மட்டும் கிடைச்சா போதும் அதுக்காக மட்டும் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோ நமக்கு வேலை மேலே விருப்பத்தை என்ன பண்ணும் உண்டு பண்ணும். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல, நான் எதுவுமே கற்றுக்கல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, டீ ப்ரமோட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதும், நான் போய் சேர்ந்த நிறுவனத்தில் எனக்கான அடையாளமோ எனக்கான அங்கீகாரமோ என்ன பண்ணல, கிடைக்கலன்னா எனக்கு அந்த உழைப்பு மேலே என்ன பண்ணும், வெறுப்பு தான் வரும். கண்டிப்பா இந்த மாதிரி தான் பல ஆஃபீஸில் நம்ம வந்து கேட்டிருப்போம், காதால கேட்டிருப்போம். அதாவது நாய் மாதிரி உழைக்கிறோம், எங்களுக்குலாம் பெருசா வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்கல, நேற்று வந்து உங்களுக்கு அதை தூக்கி கொடுத்துட்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பல டயலாக் கேட்டிருப்போம். நோ, உண்மையான திறமைக்கு அங்கீகாரம் எப்பவுமே உண்மையாக நம்ம திறமையில ஃபோக்கஸ் பண்ணா போதும். அது ப்ரொமோஷன் வேணும், ஊதிய உயர்வு கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் தான். ஆனா அது நாம கேட்டு பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நாம நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டாலே அது தன்னால என்ன பண்ண ஆரம்பிக்கும், கிடைக்குங்க. அதுல எந்த சந்தேகமும் திறமையில் கிடையாது. கவனம் செலுத்துதல். கண்டிப்பா கவனம் செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நாம் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலை நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட அதை பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா விருப்பம் இல்லை அப்படின்றப்போ அது எதனை குறித்து வரும் அப்படின்னா, நமக்கு வேலை செய்ய பிடிக்காம இருக்கிறதால தான் இல்லையா? அதுவே பிடிச்ச மாதிரி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன சக்ஸஸை கூட நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நமக்கு அடுத்ததாக சொல்லி கொடுக்குறதே. சின்ன காரியம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா மற்றவங்க யாரும் நம்மளை கொண்டாட தேவையில்லை, நம்மளே கொண்டாடிக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ், சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்கள் அப்படின்னா இது நம்மளுடைய கண்ணோட்டத்தை டோட்டலாக என்ன பண்ணிடும், மாற்றிடும். நம்ம சின்ன சின்ன வெற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய செயல்களாலும் அவமதித்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல பண்ணுறோம். உதாரணமாக சொல்லுவாங்க, வீட்டில் சின்ன வயசில் சொல்லுவாங்க, மேடை ஏறி பென்சில் வாங்கினா கூட அது என்னது தான், பரிசு தான், அது பாராட்டு தான். அது வந்து அங்கே பென்சில் பொருள் முக்கியம் கிடையவே கிடையாது. இதில் வெற்றி பெற்றிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறோம் இல்லையா? மேடை ஏறி இந்த பையன் வின் பண்ணியிருக்கிறான், இந்த பொண்ணு வின் பண்ணியிருக்கிறப்ப அந்த அடையாளமும் அங்கீகாரமும் தான் முக்கியமே தவிர அங்கே கொடுக்கப்படக்கூடிய பொருள் முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு வேளை அலுவலகத்தில் இருந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் உங்கள் அலுவலகத்தில் டூர் கூட்டு போனதே கிடையாது. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, உங்கள் அலுவலகத்தில் என்ன பண்ண போகிறோம், டூர் கூட்டிட்டு போக போகிறோம் அப்படின்னு. எல்லாரும் ஆஹா டூர் போகிறாங்களா, ஆஹா ஓஹோம்பாங்க. டூருக்கான ஒரு லொக்கேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு லொக்கேஷன் பிடிச்சிருக்கும், 50 பேருக்கு லொக்கேஷன் என்ன பண்ணாது, பிடிக்காது. 50 பேர் பிடிக்காத 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு இதாகும், இதுக்கு டூர் போகணுமாங்கும். டூர் போகிற இடத்துல சில அசௌகரியங்கள் என்ன பண்ணும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 100 பேர் 200 பேர்லாம் அள்ளி தட்டி கூட்டு போகிற சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இதுக்கு கூட்டு போகிறதுக்கு கூட்டு போகாமலே இருந்திருக்கலாம். ஏற்கனவே கூட்டு போகாம இருக்கிறப்போ புலம்பு நாட்கள் தானே நம்ம கூட்டு போகவே இல்லை. கண்டிப்பா அது வந்துடும். இந்த சின்ன சின்ன வெற்றிகள் அது வந்து ஒரே நாள்ல பெரிய சேஞ்சஸ் நம்ம வீடுகளிலே நம்மளால என்ன பண்ணணும், ஏற்படுத்த முடியல. மொத்தம் நம்மகிட்டே நம்மளால என்ன பண்ண முடியல, ஏற்படுத்த முடியல. டெய்லி காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறத ஒரே நாள் நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, ரெகுலர் ஆக்க முடியல. அப்போ அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு வருது. அது குறிப்பாக அந்த இன்க்ரிமெண்ட் டைம்ல ஐடிலலாம் சொல்லுவாங்க, ஹைக் போடக்கூடிய அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது இத்தனை % எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோதான் என்ன பண்ணாங்க போட்டிருக்கிறாங்க. கிடைத்ததை வைத்து முதல்ல என்ன பண்ணணும், மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிடைச்சதுக்கு நான் நன்றி உள்ளவனா இல்லை அப்படின்னா அதான் விவிலியத்தை சொல்லியிருக்கு, உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். என்கிட்ட கிடைச்சதுக்கே நான் நன்றி உணர்வு என்கிட்ட இல்லை அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அடுத்த டைம் எடுக்க தான் போடும். ஸோ அப்போ சின்ன சின்ன வெற்றிகளை அப்படி கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய மனநிலை என்ன பண்ணும், மாற்றும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, கடவுள் மனிதர் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் கொடை அறிவு, 6வது அறிவு என்று கூட சொல்வார்கள். நமது அறிவை பயன்படுத்தி மற்ற பொருட்கள், உலகம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதும் நம்மையே அறிந்து கொள்வதும், இந்த இரண்டிற்குமாகிய தொடர்பை இதோ ஒரு சீன தத்துவவியலாளர் லாவோட்சே என்பவர் இப்படி கூறுகிறார்: He who knows others is learned. He who knows himself is wise. அடுத்தவர்களை அறிந்திருக்கின்றவன் அறிவாளி, தன்னையே அறிந்திருப்பவன் ஞானி. பாருங்கள், கேட்பதற்கு மிக எளிய சொற்கள். அடுத்தவர்களை அறிந்திருப்பவன், அவர்களுடைய குணங்கள் என்ன, தன்மைகள் என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவன் அறிவாளி.
ஆனால் அதுதான் இறுதி நிலை அல்ல. அதைவிட உயர்ந்த நிலை ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் தன்னையே அறிந்திருப்பது. சாக்ரட்டிஸ் போன்ற கிரேக்க தத்துவ இயலாளர்கள் எல்லாம் அதைத்தானே திரும்ப திரும்ப சொன்னார்கள். நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிவாய். இதோ இந்த சீன தத்துவவியலாளரும் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். தன்னையே அறிந்திருப்பவன் ஞானி. தன்னையே அறிந்திருப்பது அவ்வளவு கடினமானதா, அவ்வளவு மேன்மையானதா என்றால் ஆம் நண்பர்களே. நம் பார்வையிலால் படுகின்ற ஒரு பொருளை நாம் அலசி ஆய்ந்து பாய்த்து அது இதுதான் என்று அதை பற்றி ஏதாவது சொல்லலாம். ஆனால் என்னை பற்றி, என் உள்ளத்தை பற்றி, எனது தன்மைகளை பற்றி, எனது குணத்தை பற்றி என்று சொல்லும்போது தடுமாற வேண்டி இருக்கிறது. அந்த தடுமாற்றத்திற்கு இடமில்லாமல் நான் இதுதான் என்று என்னால் சொல்ல முடிந்தால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவரைதான் ஞானி என்று சொல்லுகிறோம். அவர்தான் அந்த விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனிதர் என்று இன்றைக்கு அறிவியலாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். உன்னையே நீ அறிந்து கொண்டு நீ யார் என்பதை அவ்வப்போது முழுமையாக உணர்ந்திரு, அப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லி. எனவே நண்பர்களே, இதை நாம் முயன்று பார்ப்போமா? அறிவாளி உண்மைதான், அடுத்தவர்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் மற்ற பொருள்களை பற்றியும் எனக்கு தெரியும். ஆனால் அறிவாளியாக மட்டும் இருப்பது போதாது, ஞானியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். என்னை பற்றிய முழுமையான உணர்வுபூர்வமான, அறிவுபூர்வமான, ஆத்மார்த்தமான ஒரு அறிதல் இருக்கும்போது நான் ஞானி ஆகிறேன். நீங்களும் ஞானியாக ஆசைப்படுகிறீர்களா? முயற்சி செய்து பாருங்களேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. விருப்பமில்லாத வேலையை எப்படி விருப்பமாக்கி கொள்வது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்தது அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டாச் ஃப்ரம் எமோஷன் அண்ட் ஒர்க் ரொட்டீன். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வேலை அப்படிங்கிறதையும் தனிநபர் அப்படி நம்மளுடைய விருப்ப வெறுப்புகளை என்ன பண்ணணும், பிரித்து பார்க்க தெரிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்கடி நண்பர்களிடம் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக கோவப்படுறது வேற, பர்சனலாக கோவப்படுறது வேற. அப்போ ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதை நமக்கு பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். நம்ம பல நேரங்கள் சண்டை போட்டிருப்போம். சில பயங்கரமாக ஒரு ஒர்க் ரிலேட்டட் பயங்கரமாக தாட்டு போட்டுலாம் என்ன பண்ணியிருப்போம், கத்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் போய் அவங்களோட உட்காந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம், விளையாடுவோம், எல்லாம் சகஜமாக என்ன பண்ணுவோம். அதுதான் செய்ய வேணும். ஏன் அப்படின்னா, ஒர்க் ரிலேட்டடாக கோவப்பட்டது வேற, ஒர்க் ரிலேட்டடாக திட்டுனது வேற, திட்டு வாங்கினது வேற. ஆனால் நான் தனிப்பட்ட ஒரு விதத்தில் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு யார் மேலேயும் கிடையாது. ஆனால் நம்ம சொல்லலாம், அலுவலகத்தில் வந்து எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, என் மேலே என்ன பண்ணுறாங்க, காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறாங்க. இருந்துட்டு போட்டு செயல்படுத்த ஒன்று, அதை பற்றி கவலை இல்லை. அதான் அன்னை தெரசா சொன்ன மாதிரி, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாம இருப்போம். அவ்வளோதான். அதுக்காண்டி அவங்களோட உட்காந்து பேசணும், அவங்களோட உட்காந்து மன்னிக்கணும், திரும்ப திரும்ப அவங்களோட உட்காந்து வேலை செய்ய போகிறோம். ஸோ அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய சூழலில் அந்த பர்சனல் என்ன பண்ணிடணும், தூக்கி தூர தள்ளி வைக்க வேண்டும். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லலாம், எனக்கு வேலை பார்க்குற இடமே பிடிக்கல, எனக்கு வேலையே பிடிக்கல, வேற வழியே இல்லை, வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த பதில்கள்லாம் நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா ஒரு அற்புதமான புரிதல். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையிலும் நாம் இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தால் ஆளப்பட வேண்டும், இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் சமத்துவத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நடைமுறைகளை அரசியலமைப்பு சட்டம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது என்பதை, அதுவும் 1950களிலேயே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்பொழுது இந்த நடைமுறையில் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக, சமத்துவத்தின் வழியாக இந்த நாட்டில் சகோதரத்துவம் நிலை பெறுவதற்காக என்ன அமைப்புகளை அரசியலமைப்பு சட்டம் எடுத்துரைக்கிறது என்பதை பற்றி பிரிவு 16 பகுதி 16 கூறுகிறது. இதில் குறிப்பாக சில மக்கள், சில வகுப்பினர் தொடர்பாக சிறப்பு சட்டங்களை இயற்றலாம் என்பதை பற்றிய ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு முரண்பாடாக உங்களுக்கு தோன்றலாம். ஏனென்றால் பிரிவுகள் 330 முதல் 342A வரைக்கும் விலாவாரியாக இந்த யார் யார் இதில் உள்ளடங்குவார்கள் என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டம் சொல்வதற்கு, நாம் சமத்துவம் பேசுவதற்கும்
இப்படி சில வகுப்பினருக்காக மட்டும் சிறப்பு சட்டங்கள் இயற்றுவதும் ஒரு முரண்பாடாக தெரியவில்லையா என்று பலர் என்னிடத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏன்னா நாம் பார்த்தோம், ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் சமமாக கருதப்பட வேண்டிய ஒரு சமூகத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் சிறப்பு சட்டங்கள் இயற்ற வேண்டும்? அது சமத்துவத்திற்கு எதிராக அமைந்து விடாதா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இதில் முரண்பாடு இல்லை, மாறாக இது நீதியான ஒரு சமூகம் படைப்பதற்கான ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இதை முரண்பாடு என்று கருதுகிறவர்கள் ஒருவேளை இந்த சமூகத்தின் உயரத்தில் இருப்பவர்கள், உச்சந்தலையில் இருப்பவர்கள், அங்கே இருந்து கொண்டு இந்த சமூகத்தை ஆட்டி படைப்பவர்கள், அவர்களுக்கு இது முரண்பாடாக தெரியலாம். ஆனால் காலங்காலமாக நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்த மக்களுக்கு உண்மையாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று விரும்பிய அம்பேத்கரும் அரசியலமைப்பு நிர்ணய சபையும் சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய முன்னோர்களும் இதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், சாதியின் பெயரால் பல நூற்றாண்டுகளாக இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதில் பெரும்பாலான மக்கள் கீழான நிலையில் இருப்பவர்கள். உங்களுக்கு தெரியும், பிற்படுத்தப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, பழங்குடியின மக்களாக இவர்கள் வெறுமனே கல்வி அறிவற்றவர்களாக, ஏழைகளாக, நிலமற்ற விவசாய கூலிகளாக, எந்த விதமான வேலை வாய்ப்புகளுக்கும் தகுதியற்றவர்களாக இந்த சமூகம் மாற்றி வைத்திருந்தது. எனவேதான் அதுவும் அதிலும் பெண்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் எல்லோரையும் சமமாக ஓரளவு உருவாக்குவதற்கான நெறிமுறைகளை பின்பற்றுவதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இதற்காகத்தான் அவர்களையும் கீழே இருப்போரை மேலே கொண்டு வருவதற்கான, தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் இந்த படிநிலை சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக கீழே இருக்கிறவர்களையும் மேலே கொண்டு வந்து ஓரளவு சமத்துவமான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான நோக்கத்தில் தான் இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மாறாக இதில் எந்த முரண்பாடும் இல்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் பெரும்பாலான பழங்குடியின மக்கள் அவர்கள் இன்னும் ஏழ்மையிலும் வறுமையிலும் கல்வியின்மையிலும் தான் உழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் விடியவே இல்லை. அந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பேர் பயன்பெற்றிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கும் அன்றாடங்காட்சிகளாக, தினக்கூலிகளாக, எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இல்லாமல், அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அதே போல நம்முடைய தாழ்த்தப்பட்ட பட்டியலின மரபு மக்கள், அதே போல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்கள் எல்லோரும் இன்னும் ஏழைகளாகவும் கூலிகளாகவும் இந்த சமூகத்தினுடைய எந்த விதமான நலன்களும் தங்களை எட்ட முடியாத அளவிற்கான ஒரு வறுமை சூழலில் தான் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசுடைய இலவச ரேஷன் வழங்குகின்ற அரிசி மட்டும் இல்லை என்றால் ஒருவேளை இவர்களில் பெரும்பாலான பேர் இந்த நாட்டிலிருந்து காணாமல் போய்விடக்கூடும். அத்தகையவர்களை ஓரளவு சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்குவதற்கான அடிப்படையாக இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டம் இதை பற்றி பொதுவாக பேசுகிறது. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இதை பாராளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் வெவ்வேறு சட்டங்களை இயற்றி இதற்கான உயிர் கொடுக்க வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு என்பதை அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே யார் யார் இந்த சட்டங்களுக்கு தகுதியானவர்கள், உரிமையானவர்கள் என்பதை நாம் வருகின்ற நாட்களில் பார்க்க இருக்கிறோம். எனவே இத்தகைய சட்டங்களினால் இந்தியாவில் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கனவாக இருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளிலும் வார்த்தைகளிலும் உண்மையாகவே சமத்துவம் நிலவுகிறதா, நம்முடைய ஊரில் குறைந்தபட்சம் ஒரு சமத்துவ சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்று கேட்டு பார்ப்பதற்கும் இது உதவியாக இருக்க வேண்டும் என நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட அதை பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்க செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான் என்ன செய்ய சொல்கிறாங்க? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும், ஒரு கோலை நம்ம எப்படியாவது அதை நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட இந்த வாழ்வினுடைய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வேலையோட தொடர்பு படுத்தி அதை செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்ச வேலையாகவும் அது மாறிடும். அந்த வேலையும் ரொம்ப அழகாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு அழகான கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வேலையை நம்ம வேண்டாம் விருப்பம் செஞ்சோம் அப்படின்னா இதை நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. அதுவே நம்ம விருப்பமுள்ள இந்த வேலையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நாமும் மாறுவோம், நம்மளுடைய கோலும் சூப்பராக அச்சீவ் பண்ணிடலாம். சொல்லும்போது நண்பர் ஒருத்தர், அவர் பாலா அப்படின்னு சொல்லி ஒரு பேர், அவர் இந்த ஃபோட்டோஷாப் டிசைனிங்லாம் வேறு லெவலில் பக்காவாக என்ன பண்ணுவார்னா செய்வார்.
அப்போது நாங்கள் வேலை பார்த்துருக்கூடிய இடத்துல அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா வேலை பார்த்துருந்தார். குறைந்த ஊதியத்துக்கு என்ன பண்ணார் வேலை செஞ்சுட்டு பார்த்தார். இருந்தாரு. ஓகே. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ டேலண்ட் நல்லா பண்ணுறீங்க பாலா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10-20 டிசைன் கூட டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி என்ன மைண்ட் செட்டில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவார், அவர் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பார். புக் ரேப்பராக இருக்கலாம், புக் டிசைனாக இருக்கலாம், பேம்ப்ளெட் டிசைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவார், பக்காவாக பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட, ஏன் பாலா இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் வெளியே போய் இதெல்லாம் பண்ணலாம்ல பாலா அப்படிங்கிறப்போ அவர் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, எனக்கு இங்கே வந்து வேலை அப்படிங்கிறது, ஊதியம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஆள் பழக்கங்கள் வந்து நிறையா கிடைக்குது. இன்னொன்று, எனக்கு வேலையே இல்லை அப்படின்னப்போ எனக்கு ஃபாதர் தான் கூப்பிட்டு என்ன பண்ணார், வேலை கொடுத்தாரு. நான் போய் கேட்ட உடனே அப்படியாப்பா தெரியுமாப்பா, உடனே சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எங்கேருந்து வர என்ன ஏது ஹிந்துவா கிறிஸ்டின் எதை பற்றி எனக்கு என்ன பண்ணல, கேட்கல. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணுவேன், வேலை பார்ப்பேன். எனக்கு அந்த அவர் இங்கேருந்து மாறுறாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் யோசிச்சுக்கிறேன்னாரு. அதே மாதிரி அந்த ஃபாதர் மாறினதுக்கப்புறம் ஒரு ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு, வேலையை விட்டு மாற தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணார், ஒரு சின்ன ஒரு கடையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். எனக்கு நல்ல பெரிய லெவலில் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ என்னன்னா, அந்த 5-6 ஆண்டுகள் அங்கேருந்து வேலை செஞ்சது குறைந்த ஊதியமாக இருந்தாலும் அதில் அவர் கிரியேட் பண்ணிக்கிட்ட நெட்வொர்க், நிறைய ஆள் பழக்கங்களை என்ன பண்ணார், உருவாக்கி வைத்துக்கொண்டார். அந்த ஆள் பழக்கங்களை வச்சு நாளைக்கு அவர் பிஸ்னஸ் தொடங்குறப்போ அது அவருக்கு பேர் உதவியாக இருந்தது. அப்போ அது அவருடைய வாழ்வையினோட இலக்கை தன்னுடைய வேலையோட என்ன பண்ணிக்கிட்டாரு, கனெக்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ அப்போ இந்த மாதிரி நாமளும் கற்றுக்கொள்கின்ற பொழுது அது பெரிய இலக்கா சின்ன, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இலக்கு பெருசானது தான். சிலருக்கு ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்கும், சிலருக்கு அவங்க ஊரில் ஃபேமஸ் ஆனால் போதும்னு ஆசையாக இருக்கும், சிலருக்கு என் குடும்பத்துக்குள்ளே நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் போதுங்கிற ஆசையாக இருக்கும். அப்போ இலக்குகள் வேறுபடும். அப்போ அந்த இலக்கோடு என் வேலையை நான் என்ன பண்ணிக்கணும், தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு குட் எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு புரிஞ்சுது. அது இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தோட்டங்களில் நம்ம மாடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மாட்டுடைய சாணம் மற்றும் கோமியத்தை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிட்டோம். இருந்தாலும் மறந்து போனவங்களுக்காக நம்ம திருப்பியும் ஒரு இடம் சொல்கிறோம். உரக்குழி மேலாண்மைன்னு ஒன்று இருக்குங்க. உரக்குழிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி வரக்கூடிய சாணத்தை ஒரு குழிக்குள்ளே போட்டு வைப்போம், சரிங்களா? அந்த குழிக்கு பேர் தான் உரக்குழி. இந்த உரக்குழி வந்து நிறைய மாடுகள் வச்சுருக்கவங்க தொடர்ந்து நிறையா போட்டுட்டு வருவீங்க. இந்த உரக்குழியை நீங்கள் வந்து என்ன பயம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும்னா, இந்த சாணம் இருக்குது பார்த்தீங்களா, புது சாணம் இன்றைக்கி விழுந்த சாணத்தை அப்படி கொட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த சாணத்தோட ஈரம், அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட இதை சாப்பிடத்தான் பலவிதமான வண்டுகள் அல்லது பூச்சிகள் வந்து அந்த இடத்துல முட்டை போட்டு அது பொரிஞ்சு 3-4 நாளில் பொரிஞ்சு அதோடைய புழுக்கள் வெளியே வந்து அந்த நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு அந்த ஈரத்தோடு சாப்பிட்டு அங்கே பெருகக்கூடியதுக்கு பேர் தான் சாணப்புழு. நான் ஏன் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நமக்கு ஒவ்வொரு வருடமும் விளைச்சல் குறையிறதுல 15% அளவுக்கு நமக்கு விளைச்சல் நம்மளை அறியாமையே குறையிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். பொதுவாக நம்ம உரக்குழிங்கிறது ஒரு ஈரமான இடத்துல வச்சுக்கிறோம், அல்லது வந்து பாதுகாக்கப்பட்ட இடத்துல வச்சுக்கிறோம், அல்லது நிழலில் வச்சுருக்கோம். வெயில் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஈரம் சாணத்தோட டெய்லி போடுற சாணத்தோட ஈரம் வந்து காயறதில்ல. நிறைய நேரம் வந்து நம்ம கோமியத்தையும் அதுக்குள்ளே விட்டுறோம். அப்போ ஈரம் அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த புழு பெருக்கம், வண்டு பெருக்கம் அதிகமாகிடுது. முந்தானயத்தெல்லாம் பார்த்தா ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் மானாவாரியை போட்ட மிளகாய் செடியில் இந்த புழு ஆக்சுவலாக தரையில் இருக்கணுங்க. பட் அது என்ன கொடுமைன்னா, அது செடி மேலே ஏறி செடி மேலே நிற்கிது. அது அப்படி ஏறக்கூடாத ஒரு பெரிய கால் அமைப்பு இல்லாத புழு மேலே போய் நிற்கிது. இதோட பெருக்கம் வந்து பயிர்களை இல்லாமல் பண்ணிடும். அப்போ இதுக்கு முக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் வந்து மெட்டாரைசியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டாரைசியம் 200 ரூபாய் ஒரு லிட்டர், அல்லது பவுடராக வாங்கினா 100 ரூபாய். இதை என்ன செய்யணும், ஒரு ட்ரம்மில் கலந்து வச்சுக்கணுங்க. 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது பழுப்பு நிற வெல்லம் இருக்குல்ல, அது 1 கிலோ போட்டு வச்சுக்கணும். மூடி போட்டு ஒரு இடத்துல வச்சுக்கிறோம்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம சாணத்தை போடுறோம்னா இதை எடுத்து அப்படி தெளிச்சுக்கணும். 10 லிட்டர், இதில் 100 லிட்டர் வச்சுக்கோங்களா, 10 லிட்டர் எடுத்து அதை அந்த சாணத்து மேலே தெளிச்சுக்கணுங்க. அது என்ன செய்யணும்னா அப்படியே பரவிடும், எல்லா சாணத்து மேலே பரவி ஒரு
கவர் மாதிரி நின்றுடும், கட்டியாயிடும். உங்கள் சாணமே பார்த்திங்கன்னா கல் கல்லாகிடும். அப்போ இந்த வண்டு வந்து முட்டை போடுறதோ, அதிலிருந்து காண்டாமிருக வண்டு உருவாகிறதோ, தென்னந்தோப்பில் நமக்கு வண்டு பெருக்கம் வர்றதையோ தடுக்க இந்த திரவம் உபயோகப்படும். ரெண்டாவது, உங்களுடைய சாணத்தோட தன்மை, அதோடைய செயல்திறன் அதிகமாகும். இப்போ இந்த சாணத்தை நம்ம நிலத்தில் போடலாமா போடக்கூடாதா, வண்டு வருமா, புது கன்று வைக்கிறப்ப அடியோரத்தில் போடலாமா, நமக்கு வந்து ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வண்டு வந்தால் என்ன பண்ணுறது, நம்ம திணறோம் பார்த்திங்களா? அந்த மனசெல்லாம் விட்டுட்டு தெளிவாக நம்ம பொருளை பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு ஆன ஒரு சிறப்பு பொருள் வந்து இந்த மெட்டாரைசியம். ஓகேங்களா? தயவுசெய்து அதை செய்யுங்க. அந்த மெட்டாரைசியம் வெளியில் 200 ரூபா தானுங்க, லிட்டராகவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும், பயன்படுத்துங்க. எல்லா நிலத்துலையும் இதுக்காகவே நான் பார்க்க நிறைய பேர் சாணம் மாடு வச்சுருந்தாலும் சாணம் வச்சுருந்தாலும் அதை நிலத்தில் போட பயந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. இந்த பொருளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தாராளமாக நீங்கள் எல்லா விதமான நிலங்களையும் சாணத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி சாணத்தை நீங்கள் அடுத்தடுத்து உபப்பொருள்கள் பயன்படுத்துறதுக்கு, இடுபொருள்கள் பயன்படுத்துகிறப்பையும் அதோடைய தரம் எந்த விதத்துலையும் குறையாமல் மிகச்சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உரக்குழி மேலாண்மையில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த மெட்டாரைசியம். தயவுசெய்து வாங்கி கையில் வச்சுக்கோங்க, அதை கரைச்சி வச்சுக்கோங்க, தொடர்ந்து பயன்படுத்தணும். எல்லா காலத்துலேயும் பயன்படுத்தணும், மழை காலத்துலேயும் பயன்படுத்தணும், வெயில் காலத்துலேயும் பயன்படுத்தணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மாதம் ஒரு முறை. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைய நாள் விருப்பமில்லாத வேலையை விருப்பமுள்ளதாக நம்மளால் ஆக்கி கொள்ள முடியும். அது எப்படி? அடுத்ததாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் கூட அதற்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க, இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் என் குடும்பம் என்ன ஆகுது, ரன் ஆகுது. இந்த வேலையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் என்னோட விருப்புகளை நான் என்ன பண்ணிக்கிறேன், நிறைவேற்றிக் கொள்கிறேன். இந்த வேலையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஏதோ ஒரு எனக்கான தேவைகளை என்ன பண்றேன். ஸோ அப்போ அந்த வேலை மேல நான் என்ன பண்ணணும், நன்றி உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நன்றி உணர்வு உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அப்படிங்கிற கதையா. ஸோ அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சியான எனக்கு வந்து பெரிய லெவலில் எனக்கு இன்கம் வந்தாலும் சரி, இல்லை கம்மியான லெவலில் இன்கம் வந்தாலும் சரி, இல்லை பெரிய லெவலில் ப்ரொமோஷன் கிடச்சி பெரிய லெவலில் எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை குறைஞ்ச லெவலில் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைந்த அளவில் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க நாம் தொடங்குகின்ற பொழுது நமக்கான அடுத்தடுத்த வழிகள் என்ன பண்ணும், பிறந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம், நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போனால் இந்த இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போனால் இந்த இடத்த ஃபீல் பண்றதுக்கு 1000 பேர் கியூல நிக்கிறாங்க. ஸோ நம்ம கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம அற்புதமா பயன்படுத்தணும். அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்றவங்களா, நன்றி உணர்வோட நம்ம இடத்த ஃபீல் பண்றவங்க ஒன்றும் நம்மள மாதிரியும் கிடையாது, நம்மளை காட்டிலும் பெஸ்ட்டாவே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதனால இன்னைக்கு நான் ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக இந்த உலகம் என்ன ஆகிறது நின்றாது. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் என்ன பண்ணும், இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் என்னுடைய பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட எனக்கு என்ன கிடச்சிருக்கு அதான் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்கின்ற பொழுது என்னால் அடுத்தடுத்த விஷயத்தை திங்க் பண்ண முடியும். நான் ஒருவேளை வந்து எனக்கு ஒரு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன், எனக்கு கம்மியாக கிடச்சிருச்சு, ஐயோ கம்மியாக கிடச்சிருச்சு, இங்கே போய் வேலை பார்க்க வேண்டாம், இந்த வேலையை நான் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம்னா நான் நெகட்டிவ், அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சைடு தான் நான் என்ன பண்ணுறேன், செயல்படுறேன். ஸோ அப்போ நெகட்டிவிட்டி நான் என்ன பண்ணுறேன், என்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு 500 ரூபா இல்லை 100 ரூபா தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல, 100 ரூபா கிடச்சிருக்குது, ஓகே, இது இன்னும் நான் அடுத்த டைம் எஃபோர்ட் போட்டு நான் இன்னும் அடுத்த டைம் என்ன பண்ணுவேன், நான் உட்காந்து ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு எனக்கு அடுத்த டைம் நான் வேலையை நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஒரு அடுத்த டைம் 100 ரூபா தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் போடுறாங்கன்னா நான் இவ்வளோ வேலை பார்த்துக்கணும், எப்படி நீங்கள் 100 ரூபா போடலாம்னு கேட்குற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னை நான் உயர்த்திக்கொள்வேன். அப்போ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் போகிறப்போ நமக்கானதை ஒருவேளை அப்போவும் 100 ரூபா தான் போடுறாங்களா, அதுக்குள்ள நமக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்குன்னா இங்கே பார்க்குற வேலை வெளியே என்னால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்போ இந்த தளம் எனக்கான தளம் கிடையாது, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிடலாம்னா மூவ் ஆகி போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆனால் அதை விடுத்து நான் நேருக்கு எதிராக நெகட்டிவாக நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தான். எல்லா ஆப்ஷனும் நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யூடிஐ ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இருக்கு. மேல் கட்டிலும் ஃபீமேலுக்கு இது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல ஹைஜீனிக்காக இருக்கணும். அடுத்தது வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். இதுலேயே பல பேருக்கு பிரச்சனை வராமல் இருக்கு, வந்துருச்சு, ஓகே, வருடக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க.
நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வருட கணக்குல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வருட கணக்குல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு அப்படின்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு வேண்டியான சிறப்பு மருந்துகளும் ஆலோசனைகளும் உணவுகளும் இருக்கு. எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துருக்கோம் 2-3 வருடத்துல யூடிஐ ப்ராப்ளத்தை கஷ்டப்பட்டவங்க. அதாவது நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, யூரின் போனா எரிச்சல், வலி, அரிப்பு, ரொம்ப சரியா யூரின் போறது இல்லை. இதுலக்கெல்லாம் காரணம் முக்கியம் அந்த ஹைஜீனிக்கா இருக்கிறது இல்லை. அடுத்தது சரியான முறையில தண்ணி குடிக்காது இருக்கிறது ஒரு மெயின் பிரச்சனை. இதுக்கு ஏற்ற உணவுகள் சாப்பிடணும். ஒன்று சொல்றேன், கொஞ்சம் சிந்திக்க. என்ன இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. எங்க அனுபவத்துல நாங்க பாக்குறோம். இப்ப கூட ஒரு பேஷண்ட் வந்து போனாங்க. முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான். இந்த யூடிஐ ப்ராப்ளத்துக்கு நான் சொல்றேன், நிச்சயமாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஏன்னா சீ ஃபுட் அண்ட் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பாடி ஹீட்னாலையும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாலையும் உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இது போன்ற உணவுகளை நீங்க சீ ஃபுட் அண்ட் சிக்கன் சாப்பிடும்போது, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இது போன்ற உணவுகளை எடுக்கும் போது உங்களுக்கு மேலும் மேலும் பாடி ஹீட் ஆகும். நீங்களா ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறது இல்லை. அப்போ இந்த பிரச்சனையை அதிகமாக்கக்கூடிய உணவுகள் தான் இது. ஸோ கண்டிப்பா என்ன பிரச்சனைக்கு என்ன உணவு எடுக்கணும், என்ன எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனதில் புரிஞ்சுக்குங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடறதுனால எனக்கு என்ன லாபமா இல்லை எனக்கு நஷ்டமா? அப்படி கிடையாது. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், உங்களுக்கு கியூர் ஆக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட், ஒரு பக்கம் நோயை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுக்கும் போது நோய் தீராது. அதன் காரணமாகத்தான் வருடக்கணக்கில் தீராத நோய்களாக யூடிஐ ப்ராப்ளம் இருக்கு. இதே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த யூடிஐ ப்ராப்ளமே கிட்னி ப்ராப்ளமாக இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ அவசரப்படுறவங்களா இருக்காங்க. அப்பப்போ போய் பல லட்சம் செலவு பண்ணியும் பிரச்சனை தீராதவங்களா இருக்கீங்க. அது யார் பேஷண்ட்டோ அவங்களுக்கு தெரியும். அதனால யூடிஐ ப்ராப்ளம்னா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா ரொம்ப சின்ன விஷயம்தான். கவனிக்காம விட்டால் சிறுநீரகத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு நோயாக மாறுகிறது. அதே மாதிரிங்க ரெக்கரண்டா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒண்ணு கிட்னில ஸ்டோன் இருக்கலாம், இல்ல கிட்னில நெஃப்ரைட்டிஸ் இருக்கலாம், கிட்னில ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக கூட ஒரு அறிகுறியா இது ரெக்கரண்ட் இருக்கலாம். அதனால கவனமா பார்க்கணும். பிரச்சனை இருந்தா தொடர்புகளுக்கு அதுக்கு வேண்டியன என்னென்ன செக்அப் பண்ணணும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஜென்ரலா வந்து நீங்க யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு மெடிசன் வரும். அந்த மெடிசன்லயும் தீராத பிரச்சனையா தான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. நான் குறையா சொல்லல, இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை உங்களுக்கு நாங்க சொல்றோம். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கான்னா நம்ம ஆயுஷ் முறைப்படி ஹோமியோலாம் அற்புதமான மருந்துகள் இருக்கு, நல்ல டயட் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதனால இந்த மாதிரி உபாதைகள் இருந்தா, ஏன்னா இது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த யூடிஐ ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க்கை. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. எனக்கு நாள் பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் நிறையா பேசியிருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பமில்லாத ஒரு வேலையை விருப்பமாக்கி கொள்வதற்கு இதை செய்யலாம் அப்படின்றாங்க. எப்படிப்பா அப்படின்னா நம்மளுடைய மைண்டை வந்து ட்ரைன் அப் பண்ணுறது. எப்படி, எதற்காக அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படின்றது இதுதான். ஆஃபீஸ் காலையில் எழுந்துக்கிறோம், 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்குள்ளே வரணும், ஈவினிங் ஆனால் நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ இது நடுவில் வந்து போய் வேலையை பார்க்குறோம். இப்படி இந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இதை வந்து தயவு
செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை நம்ம எப்படி ட்ரைன் அப் பண்ணலாம் அப்படின்னா, இது எனக்குரிய வேலை, இது எனக்குரிய அலுவலகம், இங்கே எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் அற்புதமாக பயன்படுத்திக்க போகிறேன், நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கற்றுக்க போகிறேன், புதுசாக நிறைய வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த மைண்ட் செட்டோட நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்மளோட வேலையை பார்க்குறப்போ அது விருப்பம் மூலமாக மாறிவிடும். கண்டிப்பாக இதோட கூடுதலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆஃபீஸ்க்கோ, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டுக்கோ கொண்டு போக மாட்டேன். அப்படியும் மைண்ட் என்ன பண்ணுவேன், ட்ரெயின் பண்ணுவேன். அதுபோல் அலுவலகத்துக்கு நான் விடுப்பே எடுக்காமல் நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு போவேன், சின்சியரிட்டியை காட்டுவேன். அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, ட்ரெயின் பண்ணாதீங்க. ஒவ்வொரு அலுவலகத்துலையும் ஒரு 12 CL அந்தந்த அலுவலகத்துக்கு ஏற்றா போல ஒரு கேஷுவல் லீவ் இருக்குது, சிக்வல் லீவ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ என்னென்ன லீவ் நீங்கள் எடுக்கணுமோ தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அந்த லீவ் என்ன பண்ணுங்க, எடுங்க. லீவ் எடுக்கணும்னு தான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த லீவ் என்னன்னா பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் என் வேலைகளை நான் முடிச்சுட்டு கரெக்டான ஒரு ஃபாலோ போட நான் என்ன பண்ணணும்னா லீவ் எடுக்கணும். நான் வந்து என் சின்சியாரிட்டி வந்து விடுப்பு எடுக்காமல் வருவதில் அப்படிங்கிறது என் சின்சியாரிட்டி கிடையாது. நான் என் வேலையை சரியா செய்யறதுல தான் என்னுடைய சின்சியாரிட்டி இருக்குது. அப்போ விவிலியத்தை சொன்ன மாதிரி ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும். அதே மாதிரி சீசருக்குரிய சீசருக்கு, கடவுளுக்குரியது கடவுளுக்கு. வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வேலை, லீவ் எடுக்க வேண்டிய நேரத்தில் லீவு. சில நேரங்கள் குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகளை கூட என்ன பண்ணுவோம், புறக்கணிச்சு விட்டு வேலைக்கு வருவேன். நான் என் சின்சியாரிட்டியை காட்டணும். ரொம்ப சந்தோஷம், வெல் அண்ட் குட். தயவுசெய்து அந்த மனநிலை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்டை என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். அப்போ நமக்கு வேலை வந்து ஒரு சுமையாக என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. அப்போ நாம் விரும்பக்கூடிய விருப்பமில்லாத ஒரு வேலையை கூட விருப்பம் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்க முடியும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளாம் உங்க ஆஃபீஸே கட்டி பிடிச்சி அழுவுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக் வந்து சேஞ்ச் ஆயிடும் இந்த மாதிரி நம்ம செய்யறப்போ. சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபெடோரா மார்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷாலின் பெரஸ் இன்று தனது 11ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அப்பா, அக்கா, ஷாஷா, ஷான், தியாரா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோன் லெனின் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அப்பா, அப்பாயி, தாத்தா, அம்மாச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்கோளும் நம்ம பார்த்துருக்கோம். எஸ், ஒரு அற்புதமான பிறந்த நாள் காண்ற குழந்தைகளாகட்டும், அதே மாதிரி பெரியவங்க ஆகட்டும், திருமண நாள் காண்ற எல்லா தம்பதிகளும் ஆகட்டும், எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான இறை ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரையும் வாழ்த்தையும் கோரிக்கொள்ளுகிறேன். அன்பர்களே, இன்றைய நாளின் தியான கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். திருப்பாடல் 24:10. படைகளின் ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது இவரிடம் எல்லா வல்லமையும் உண்டு, எல்லா ஆற்றலும் உண்டு. உலகத்தை படைத்தார், அதற்கு அடித்தளமிட்டார், எல்லா வல்லமையோடும் அதை ஆண்டு கொண்டு வருகிறார் என்று நாம் சொல்லலாம். அதே நேரத்தில் மலைகளை படைத்தார், அந்த மலைகளுக்கு ஊன்றுகோலாக அவர்தான் இருக்கின்றார். அந்த மலையில்தான் அவர் வாசம் செய்கின்றார். அந்த மலைக்கு ஏறி செல்லுகின்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த திருப்பா கூறுகிறது. அவன் கரைபடாத உள்ளத்தினன், மாசற்ற மனம் கொண்டவன், வஞ்சகம் இல்லாதவன், எல்லாரையும் அன்போடு அரவணைக்கின்றவன். இது திருப்பா 15 நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கிறது. ஆம், அன்பு மிக்கவர்களே, நாம் எல்லோரும் கடவுளிடம் செல்லுகின்ற பொழுது தூய உள்ளத்தினராக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பா நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்படி மாட்சி மிக்க வல்லமை மிக்க மன்னர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நுழைய வேண்டும். அந்த காலத்தில் நகரத்தின் உள்ளே நுழைவதற்கு வாயில்கள் இருந்தன. அந்த வாயில்கள் உயர்ந்து நில்லுங்கள், தொன்மை மிகுந்த கதவுகளே, நீங்கள் கடவுள் வருவதற்கு திறந்து கொடுங்கள். அவர் வந்தால் வெற்றி கிடைக்கும், மக்கள் நலமாக வாழ்வார்கள், அவர்களுக்கு அருளும் பொருளும் ஆனந்தமும் பொங்கி வழியும் என்பதை இந்த பக்தன் இதனால் இவர் நினைவூட்டுகின்றான். ஆண்டவருக்கு வழியை விட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற எந்த மனதிலும் ஆண்டவர் வீற்றிருப்பார். ஆண்டவருடைய நன்மைத்தனம் அவரை எப்பொழுதும் அருமையாக வழிநடத்தும் என்பதை இந்த திருப்பா நமக்கு எடுத்துரைக்கிறது. அவரே நமது அடைக்கலம், அவரே நமது பாதுகாப்பு, அவரே நமது அரண். அவர் நம்மை ஆசிர்வதிப்பவராக இருக்கின்றார். அவருடைய அன்பை எண்ணி எண்ணி
இந்த பக்தன் பாடுகின்றான். அதனாலே தான் அவன் சொல்லுகிறான், படைகளின் ஆண்டவரே, இவரே மாட்சிமிகு மன்னர், எல்லா மாட்சியும் அவரிடம் இருக்கிறது. மனிதன் ஏங்குகின்ற, மனிதன் ஆவலாக இருக்கின்ற, அவன் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் பூர்த்தி கொள்ள வேண்டுமோ அவைகளையெல்லாம் தன்னுள் வைத்திருக்கின்ற அன்பராக, நண்பராக ஆண்டவர் இருக்கின்றார். இந்த ஆண்டவரை போற்றுவோம், இவரை தொழுவோம், இவரை வழிபடுவோம், இவரை ஏற்று அன்பும் அருளும் நிறைந்தவராக வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் தன்னுடைய ஆசீரால் நிரப்புவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், நாம் பணி செய்யக்கூடிய பணி நமக்கு பிடித்தமானதாக இல்லாவிட்டாலும் கூட அதை பிடித்த ஒன்றாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு என் வேலை பிடிக்கல, அது மேலே ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அது நமக்கான தளம் இல்லைங்கிறத நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் தைரியத்தோடு செயல்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடரலாம். அன்பானவர்களே, சிந்தையில் மாற்றம் கொள்வோம், பணியில் பாசம் காட்டுவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.